மற்றும் ஒரு அண்மை செய்தி, ஸ்ரீவைகுண்டத்தில் ரயிலில் சிக்கிய 500 பேரை மீட்கும் பணி தொடங்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீவைகுண்டத்தில் ரயிலில் சிக்கிய 500 பேரை மீட்கும் பணி தொடங்கப்பட்டிருப்பதாக தெற்கு ரயில்வே தெரிவித்திருக்கிறது. ரயிலில் சிக்கியவர்களை மீட்கும் பணி தொடங்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீவைகுண்டத்தில் ரயிலில் சிக்கிய 500 பேரை மீட்கும் பணி தொடங்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். அங்கு நடைபெற்று வரும் மீட்பு பணி குறித்து சொல்லுங்க. வணக்கம். ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையம் அருகே சிக்கக்கூடிய அந்த ரயில் பயணிகளை மீட்கக்கூடிய பணி தொடங்கியிருப்பதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது. அவர்களுக்கு உணவு, குடிநீர் உள்ளிட்டவை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு மதுரையிலிருந்து சென்ற ரயில்வே குழுவினர் ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தை அடைந்ததாகவும் அவர்களுக்கு உணவு விநியோகம் செய்யப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் மோசமான வானிலை காரணமாக நேற்று தினத்திலிருந்து ஹெலிகாப்டர் பயன்படுத்த முடியாத சூழல் இருந்தது. தற்பொழுது வானிலையினுடைய சீரான போக்கின் காரணமாக ஹெலிகாப்டரை பயன்படுத்தி காலை 10 மணி அளவில் அவர்களுக்கு உணவு விநியோகமானது வழங்கப்பட்டிருந்தது. இந்த சூழலில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் வருகைக்காக காத்திருந்த சூழல்ல அவர்கள் தற்பொழுது வந்திருக்கின்றனர். அவர் வந்ததுடனாக அந்த பாதுகாப்பான முறையில் மீட்பு பணிகளுக்கான திட்டமிடல் தொடங்கியிருந்தது. தற்பொழுது அவர்களை மீட்கும் பணியும் தொடங்கிவிட்டதாகவே தெற்கு ரயில்வே தெரிவித்திருக்கிறார்கள். ஏறக்குறைய 2 நாட்களுக்கு மேலாக அந்த ரயிலில் மாற்றிருக்கக்கூடியவர்களுக்கு உணவு உள்ளிட்ட தேவைகள் இருந்தன. அதற்காக பிரத்யேக திட்டமிடல் காரணமாக தற்பொழுது காலை முதலே அவர்களுக்கு உணவுக்கான வசதிகளும் குடிநீர் விநியோகப்பட்டு வருது. இந்த சூழலில் ஹெலிகாப்டர் மூலமாக நேற்று வரையிலும் மீட்கப்படுவதற்கு முடியாத ஒரு சூழல் இருந்தது. ஹெலிகாப்டர் தற்பொழுது பயன்படுத்துவதற்கு வானிலையும் அதே போன்று அந்த ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் சுற்றிருக்கக்கூடிய தண்ணீருடைய அளவும் படிப்படியாக குறைந்து வருவதன் காரணமாக மீட்கக்கூடிய பணிகளை துரிதமாக மீட்டு அங்க இருக்கக்கூடிய 500 பயணிகளையும் மீட்டதற்கு பிறகாக ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்திலிருந்து வாஞ்சிமணியாச்சி ரயில் நிலையத்திற்கு 13 பேருந்துகள் மூலமாக அழைத்து செல்வதற்கும் திட்டமிடப்பட்டு 13 பேருந்துகளும் ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையம் அருகே நிறுத்தப்பட்டிருக்கின்றன. அங்கிருந்து அவர்கள் ரயில் நிலையத்தில் ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்திலிருந்து வாஞ்சிமணியாச்சி ரயில் நிலையத்துக்கு பேருந்துகள் மூலமாக அழைத்து செல்லப்பட்ட பிறகாக அந்த 500 நபர்களில் யாருக்கேனும் மருத்துவ உதவிகள் தேவைப்படுகிறதா, அவர்களுக்கான உதவிகள் என்ன என்பதை கேட்டறிந்து அவர்களின் விருப்பப்படி மீண்டும் அவர்கள் சென்னைக்கு அனுப்பி வைப்பதற்கான திட்டமிடல் செய்யப்பட்டிருக்கிறது. இதற்காக வாஞ்சிமணியாச்சி ரயில் நிலையத்திலிருந்து சென்னைக்கு சிறப்பு ரயிலானது இயக்கப்படும் எனவும் தெற்கு ரயில்வே தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக செந்தூர் ரயிலில் அவர்கள் சிக்கியிருக்கிறார்கள். இந்த செந்தூர் ரயில் நேற்று தினம் திருச்செந்தூரில் இருந்து நேற்று இரவு 8:25 மணி அளவில் புறப்பட்டிருக்கிறது. அதாவது நேற்று முன்தினம் 17ஆம் தேதி அன்று புறப்பட்ட இந்த ரயில் நேற்று முன்தினம் இரவு 9 மணி அளவிலேயே அந்த ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையம் அருகே சிக்கியது. இதில் 800 பேருந்துகள் இருக்கின்றன. எனில் நேற்று தினம் முழுவதும் நாம் வெள்ளக்கடந்த காட்சியை பார்த்தோம். அதுக்கு முன்பாக 17ஆம் தேதி வாக்கில் கடுமையான மழைப்பொழிவு ஏற்பட்டதனால், திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதனால் அந்த புறப்பட்ட ரயிலினுடைய நேர மாற்றமோ அல்லது ரத்து செய்ய முடியாத நிலையில் இயக்கப்பட்டிருந்தது. அந்த சூழலில் தான் ஸ்ரீவைகுண்டம் அருகே இந்த ரயிலானது சிக்கியது. இந்த ரயில் சிக்கிய தகவல் அறிந்த உடனாக ரயில்வே நிர்வாகம் மாவட்ட நிர்வாகத்தினுடைய உதவியுடன் 800 நபர்களில் 300 நபர்கள் மீட்ட சூழல்ல தொடர்ந்து மழையினுடைய தாக்கம் அதிகளவு இருந்ததனால மீதம் இருக்கக்கூடிய 500 நபர்களை மீட்க முடியாத சூழல் இருந்தது. குறிப்பாக அவர்கள் மீட்கும் பொழுது மோசமான வானிலை, தொடர்ந்து மழை பெய்திருந்தது. வெள்ளத்தினுடைய அளவும் அதனுடைய தீவிரத்தன்மையும் அதிகமாக இருந்தது. இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக அவர்கள் மீட்கக்கூடிய 500 நபர்களை மீட்க முடியாத சூழல் இருந்ததனால அவர்கள் மீட்பதற்கு பெரும் சிரமம் ஏற்பட்டது. தொடர்ந்து 2 நாட்களாக அவர்கள் அந்த பகுதியில் தங்கியிருந்த சூழல்ல அவர்களுக்கு உணவு கூட கிடைக்காத ஒரு நிலை இருந்தது. அதற்கான முழு நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வருவதாக தமிழ்நாடு தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா நேற்று கொடுத்த செய்தியாளர் சந்திப்பின் பொழுது கூட விளக்கம் அளித்திருந்தார். தொடர்ந்து அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்ட நிலையில் ராணுவ படையினுடைய இந்த விமானப்படையினுடைய விமானமானது பயன்படுத்துவதற்காக திட்டமிடப்பட்டிருந்தது. குறிப்பாக கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் பகுதியிலிருந்து இந்த விமானம் அழைத்து வரப்பட்டு அந்த விமானத்தின் மூலமாக உதவிகள் செய்வதற்கான திட்டமிடல் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் அந்த பகுதியினுடைய மோசமான வானிலை காரணமாக அந்த ஹெலிகாப்டரையும் பயன்படுத்த முடியாத சூழல் ஏற்பட்டது. இந்த நிலையில தற்பொழுது காலை முதல் அவர்களுக்கான உணவு விநியோகமானது ஹெலிகாப்டர் மூலமாக தொடங்கி இருக்கிறது. காலை 10 மணிக்கு முன்பாகவே அவர்களுக்கு உணவானது ஹெலிகாப்டர் மூலமாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. குறிப்பாக அந்த ரயில் நிலையத்துக்குள்ளே சுற்றியும் தண்ணீர் இருந்த காரணத்தினால் தரைமார்க்கமாக தேசிய பேரிடர் மீட்பு படையினரால் நெருங்க முடியவில்லை, மற்ற மீட்பு குழுவினாலும் நெருங்க முடியவில்லை. இந்த சூழலில் தான் இன்று காலை 8 மணிக்குள்ளாகவே தமிழ்நாட்டினுடைய ரயில்வே பிரிவின் சார்பாக குறிப்பாக தெற்கு ரயில்வேவுடைய மதுரை மண்டலத்திலிருந்து சென்ற சிறப்பு குழுவினர் அந்த பகுதி ரயில் நிலையத்தை நேற்றைய தினம் அடைந்திருக்கின்றனர். நேற்றைய தினம் அடைவதற்கான முயற்சி செய்த போதும் அந்த மோசமான வானிலை அவர்கள் முடியவில்லை. இந்த நிலையில காலை நேரத்தில் வானிலையுடைய ஒத்துழைப்பு காரணமாக ஹெலிகாப்டர் மூலமாக அவர்களுக்கு உணவுகள் விநியோகப்பட்டது. உணவு பொட்டலங்களை மேலிருந்து கயிறு மூலமாக அவர்களுக்கு அந்த உணவு இறக்கப்படக்கூடிய காட்சிகள் தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வழியாக அவர்களுக்கு உணவு கொடுக்கப்பட்டது, தண்ணீர் கொடுக்கப்பட்டது. அதே போன்று அங்கு ரயிலில் இருக்கக்கூடிய பலருக்கும் தொலைத்தொடர்புக்கான வசதிகள் இருப்பதனால் என்ன தேவைகள் இருக்கின்றன என்பதனை தொலைபேசி மூலமாகவே கேட்டறியக்கூடிய
சூழல் இருப்பதனால ஹெலிகாப்டர் மூலமாக அவர்களுக்கு அந்த உணவு உள்ளிட்டவையும் அவர்களுக்கு தேவையான பொருட்கள், மருந்து உள்ளிட்ட தேவையான பொருட்களும் ஹெலிகாப்டர் மூலமாகவே வானிலிருந்து கயிறு கட்டி கீழே இறக்கப்பட்டு அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழல்ல தண்ணீருடைய வரத்து போக்கும் அதிகமாக இருந்த காரணத்தினால மனிதர்களை மீட்கக்கூடிய பணிகளுக்கு பிரத்யேகமான திட்டமிடலானது அவசியமாக இருப்பதனால அந்த மீட்பு பணிகளை தொடங்கப்படாமல் இருந்தது. தற்போது அந்த மீட்பு பணிகளான தொடங்கியிருப்பதாக ரயில்வே சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனெனில் தற்போது தேசிய மீட்பு பணிகள் வந்திருக்கக்கூடிய சூழலில் ஹெலிகாப்டர் இயக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதனை பயன்படுத்தி விரைவாக அவர்கள் மீட்பதற்கான நடவடிக்கை தற்போது தொடங்கியிருப்பதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மாணிக்கம்.